நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினஹா தத்துவதரிசினஹா. பகவான் கீதாச்சாரியன் கண்ணன் பெரியோர்களை எப்படி நாம் மதிக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அவரே அப்படிப்பட்ட பெரியோர்களை மதித்தவர். யார் வயதானவராக இருந்தாலும், மெத்த படித்தவராக இருப்பினும், புத்திமானாக இருப்பினும், ஒழுக்கத்தில் உயர்ந்தவராக இருப்பினும், அவர்களிடத்தில் நாம் மரியாதையோடே பணிவோடே நடந்து கொள்ள வேண்டும். அப்போ அவர்களிடத்துல தான் பணிவோடு நடந்துக்கணுமா? மற்ற பேரிடத்துல கூடாதானால் எல்லாரிடத்துலையுமே பணிவோடு நடந்துட வேண்டிதான். ஆனால் யார் இந்த 4 வகை படலையோ அவர் ஒன்றும் புத்தியால் உயர்ந்தவர் இல்லை, படிப்பாலையும் இல்லை, ஒழுக்கத்தாலையும் இல்லை, திறமையாலையும் இல்லை, பக்தியாலையும் இல்லை. இது எதுனாலையும் ஒருத்தர் உயர்ந்தவர் இல்லை என்று வைத்துக்கொள்வோம். அப்போ அவர்களிடத்துல நாம் பணிவு காட்டினோம்னால் அது தப்பாக கொண்டு போய் விட்டுவிடும். அப்போ அப்படி இருக்கிற வாழ்க்கை எப்படி இருக்கணும்? ஒதுங்கி இருக்க வேண்டும். நீ அவர் பால் சென்றணுக கூசித்திரி என்று பெரியோர்களுடைய திருவாக்கு. அவர்கள் பக்கத்தில் நீ போகாதே, கூசு, என்னத்துக்கு இவர்களோட நமக்கு சம்பந்தம் என்று விலகி இருந்துடும். அதே இந்த ஓரொரு குணத்தாலும் உயர்ந்தவர்களாக இருந்தால் அவர்களிடத்துல பணிவோடு அன்பு காட்டு, உன்னால் ஆனவரைக்கும் தொண்டு செய். பெரிய ஆச்சாரியர்களை போய் பணிய வேண்டுமா? அதை கண்ணன் 2 இடத்துல சொல்றார். இது விளைநிலம் அர்ஜுனா, உன்னுடைய உடல். இந்த உடல்ல நல்ல பயிரை விளைத்து கொள்ள வேண்டும். அதுல முதல் பயிர் அமானித்வம், 2வது அதம்பித்வம், 3வது அஹிம்சா, 4வது க்ஷாந்தி, 5வது ஆர்ஜவம். எல்லாம் வடமொழி சொற்களாக இருக்கின்றனவே, ஒன்றும் புரியவில்லையே என்று பயப்பட வேண்டாம். ரொம்ப அழகான பொருள் தரக்கூடிய சொற்கள். அதில் முதல்ல சொல்றார் அமானித்வம். துர்மானியா இருக்காதே, அப்படின்னா அகங்காரம் பிடித்து அபிமானத்தோடே செருக்கோடே பெரியோர்களை அவமதிக்காதே. அமானித்வம். மானியா இருக்காதேன்னா அபிமானம் இருக்கலாம், நாம் இந்த பெரியவரை சேர்ந்தவர் அப்படின்னு அபிமானம் இருக்கலாம், அப்படிங்கிற எண்ணம் உள்ளத்தில் இருக்கலாமே தவிர அவரை அவமரியாதைப்படுத்துறதுக்கோ அவரை தூக்கி எறிஞ்சு பேசுறதுக்கோ மதிப்பில்லாத நடத்துக்கிறதுக்கோ கூடாது. அடுத்து அதம்பித்வம், தம்பம் கூடாது. நாம் பெரியோர்கள் சில பேர் இருப்பார், நாம் ஒரு திருப்பணி பண்ணியிருக்கோன்னு வச்சுக்கோ, மெத்த படித்தவர், ஒழுக்க சீலர், ரொம்ப பக்தர், ஆனால் அவரிடத்துல ஒன்றும் காசெல்லாம் கிடையாது. அவர் ஒரு கோயில் கும்பாபிஷேகம் வச்சுருக்கார்கள், சம்பிரோக்ஷன் நடக்க போகுது. அந்த சுவாமி வந்திருக்கார், அவர் வந்து தொட்டு கொடுத்து பெருமாளுக்கு எல்லா திருப்பணியும் நடக்க போகிறது வந்திருப்பார். அவரிடத்துல ஒன்றும் பணங்காசு இருக்காது. அவர் சொத்தே ஞானம், அவருக்கு சொத்தே பக்தி, சொத்தே வைராக்கியம், இதுதான் அவர்கிட்ட இருக்கிற சொத்து. ஆனால் அந்த திருப்பணியை பெரிய பணக்காரர் ஒருத்தர் பொறுப்பேற்று கொண்டு இருக்கலாம். எத்தனையோ பேர் பொறுப்பேற்றுக்கிறார்கள், அவரும் ஒருத்தர் பொறுப்பேற்றுன்னு இருப்பார். இந்த பரமபக்தர் வந்து தொட்டு கொடுக்கறதுக்காக வந்திருக்காரே, அவர் உட்காண்டிருக்கார். திருப்பணி பண்ண போகிற தனிகரும் அமர்ந்திருக்கிறார். இந்த தனவான் பெரும் பணக்காரர் அவரை பார்த்து சொல்கிறார், என்னென்ன கோவிலில் எப்படியெல்லாம் பண்ணியிருக்கேன் தெரியுமோ, பகவானை பாதுகாக்கிறதா நான் முடிவு பண்ணிவிட்டேன். அவர் வந்து இங்கே கோவில் கொண்டு இருக்கிறபடியால் நாம் பார்த்து அவருக்கு செய்யறதா இருக்கேன். அவர் ஒன்றும் தப்பே சொல்லலை, இப்போ உண்மையைத்தான் சொல்கிறார். இந்த கோவில் திருப்பணி பண்ணத்துக்கு 1 கோடி ரூபாய்ச்சு, அந்த கோவில் பண்ணத்துக்கு 45 லட்சம் ரூபாய்ச்சு. இந்த கோவிலில் எத்தனை ப்ராப்ளம் தெரியுமோ, நான் தனி ஆளாக இருந்து மொத்தத்தையும் சமாளித்து பண்ணிவிட்டேன். எல்லாம் பெருமானுக்காகத்தானே நாம் இருக்கோம், அதுக்காகத்தான் நான் இவ்வளோ தூரம் செலவழித்து ரொம்ப நன்றாக பண்ணியிருக்கேன். இதுக்கு எத்தனை பேர் வேலை கால் வச்சுருந்தேன் தெரியுமா? பெயிண்ட் அந்த இடத்துல எப்படி அடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா? இதெல்லாம் சாதாரணப்பட்ட வேலை இல்லை, வெறுமை இருக்கிறவர்களால் இதெல்லாம் பண்ண முடியாது, ரொம்ப முயற்சி எடுத்து நான் பண்ணியிருக்கேன் என்று இவர் செய்தது எல்லாத்தையும் அந்த பக்திமான இடத்துல சொல்லிட்டு இருக்கார். அவர் என்ன நினைப்பார், இப்போ இவர் எதுக்கு இந்த திருப்பணியெல்லாம் பண்ணார்? பக்தி உந்த பண்ணியிருக்காரா அல்லது தம்பம் அடித்து கொள்வதற்காக பண்ணாரா? தம்பட்டம் அடித்து கொள்வதுன்னு சொல்கிறோம் இல்லையோ, வலது கை கொடுக்கும் போது இடது கைக்கு தெரியக்கூடாது. ஆனால் இவரோ இப்படி செய்தேன் அப்படி செய்தேன், என்னை விட்டால் யார் செய்வார்கள்? அவர் மறைமுகமாக என்ன தெரியுமா நினச்சிருக்கார்? உமக்கு என்ன முடியும், நீர் பாட்டுக்கு புத்தகம் படிப்பீர், உபதேசம் பண்ணுவீர், இங்கே வந்து உம்ம கையால் தொட்டு திருப்பணி நடக்கிறதான். நாங்கள்லாம் எவ்வளவு பாடுபட்டிருக்கோம் இந்த திருப்பணிக்காக, எத்தனை செலவழிச்சிருக்கோம். நீர் என்னமோ நேர வருகிறீர், தொட்டு கொடுத்துட்டு போறீரே, இவ்வளவுதானே நீர் பண்ணியிருக்கிறது, அது பெரியதுன்னு நினச்சிட வேண்டாம். நாம் பண்ணியிருக்கிறது எவ்வளவோ பெரியது.
என்றுதான் அவருடைய உள்ளம். அந்த உள்ளூர் இருக்கிற எண்ணத்தோடு அந்த சுவாமி பேசிட்டு இருக்கார். இதுக்கு தான் தம்பம்னு பேர். இந்த தம்பம் கூடாதுன்னு கண்ணன் சொல்றார். நீ பண்ணிருக்கிற திருப்பணி எனக்கு அர்ஜுனா, எந்த கைங்கரியமா இருந்தாலும் எனக்கு, என் பெருமையோட ஒப்பிட்டு பார்க்கும்போது நீ செய்திருப்பது அல்பத்திலும் அல்பம். அது எவ்வளவு சின்னதோ அவ்வளவு சின்னது. அப்படி இருக்கிறச்சே நான் எதை மதிக்கிறேன்னே நீ புரிஞ்சுக்கலையே. நீ கொடுத்த 1 கோடியை மதிக்க போறேனா, அல்லது தூய உள்ளத்துல இருக்கிற தூய பக்தியை மதிக்க போகிறேனா? பகவான் 1 கோடி 2 கோடியை மதிக்கிறதில்லை, தூய உள்ளத்தை பக்தியைத்தான் மதிக்கிறார். அந்த சுவாமி பக்திமான் ஒருத்தர் கேட்டு இருந்தாரே, அவருக்கு வியப்பு, ஒரு பக்கம் கவலை, ஒரு பக்கம் ஒரே பயம், ஒரு பக்கம் சிரிப்பு, கேலி சிரிப்பு. என்னமோ பெருமானுக்கு முன்னாடி நின்றுண்டு இவரை காப்பாத்துறது நான் தான் இந்த சுவாமி பேசிட்டு இருக்காரே, யார் யாரை காப்பாற்றுவார்கள்? பகவானன்னோ லோகத்தை ரட்சிக்கிறான், அது தெரியாமல் தம் வசத்துல பெருமானை வச்சுட்டு இருக்கா மாதிரி இந்த பணக்காரர் பேசிட்டு இருக்காரே, இவரை பெருமாள் கோவிச்சுக்காத இருக்கட்டும், இவருக்கு ஒன்றும் தீங்கு வராத இருக்கட்டும், இவர் பண்ணிருக்கிற அபச்சாரத்தை பெருமாள் பொறுத்தருளட்டும் என்ன அந்த பக்திமான் நினைச்சுக்கிறார். அப்ப எதுக்காக இந்த திருப்பணி நடந்தது? இப்போ தர்மவான், நான் சிறந்த தார்மிகன் அப்படின்னு லோகத்தார் என்ன புகழணுங்கிறதுக்காக பண்ணப்பட்ட தர்மம். அப்படி செய்யாதே, அதுதான் தம்பம். தம்பத்துக்காக தர்மம் செய்யாதே, பணிவோட தர்மம் செய், பெரியோர்களை அவமதிக்காதே. இந்த பக்திமான் ஒரு பெரியவர், அவரை விழுந்து வணங்கி உமக்கு இருக்கிற பக்தியில 100ல் 1 மடங்கு அடியனுக்கு கொடுக்க கூடாதா, 1000ல் 1 மடங்கு கொடுக்க கூடாதான்னு வேண்ட வேண்டும். அவர் அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஞானத்தை, பக்தியை, வைராக்கியத்தை பெற்றுக்கணும். இப்ப அந்த சுவாமி பணக்காரர் இடத்துல வந்து உங்ககிட்ட இருக்கிற 1 கோடியில ஒரு 50 லட்சமான எங்கிட்ட கொடுக்க கூடாதா? அவர் கேட்கவே போறதில்லை. அந்த நிலையை தாண்டுட்டபடியால தான் அவர் சிறந்த பக்திமானா இருக்கார். அதே பணக்காரர் பக்திமான இடத்துல போய் உம்ம பக்தியில 1000ல் 1 மடங்கு எனக்கு கொடுக்க கூடாதா என்ன கேட்கணும் பாருங்க. இது எவ்வளவு வேடிக்கையா இருக்கு பத்தியல. அவர் இவர்கிட்ட கேட்க மாட்டார், ஆனா இவர் அவரிடத்தில் கேட்டாக வேண்டும். அதுல இருந்தே தெரிஞ்சுக்கணும், 1 கோடி 10 கோடியை விட பக்தி மிகவும் வலியது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பக்தி ரொம்ப பாரமானது. அப்படி இருக்கிற பெரியோர்களை போய் நாம அவமரியாதை பண்ணலாமா? அவர் ரொம்ப பாரமானவர். ஒண்ணுமே இல்லையே சுவாமி, ஒல்லியா இருக்கார், ஒருவேளை சாப்பிடுறார். அப்படி இருக்கிறவர்கிட்ட என்ன பாரமா இருக்க முடியும்னா? பக்தி பாரம், அன்பு, பெருமான நினைச்ச உடனே உருகக்கூடிய காதல் உள்ளம். அந்த உள்ளம் ஒருத்தரிடத்துல இருக்குன்னால் நாம் அதை மதிக்க வேண்டும், அவமரியாதை பண்ணக்கூடாது. ஆக பணத்துக்காக தர்மம் செய்யாதே, புகழ் வரப்போகிறதுங்கிறதுக்காக தர்மம் செய்யாதே. அதனால் அப்படி செய்தியானா அது தம்பம். தம்பம் வேண்டாம், அதம்பித்வம். இந்த தம்பத்தினால என்ன பண்ணிடுவே அர்ஜுனா? பெரியோர்களை அவமதித்து விடுவாய். அதுதான் துர்மானித்வம், அமானித்வம், அதம்பித்வம், அஹிம்சா. எந்த பெரியவனையும் நம் உள்ளத்தாலோ உடலாலோ பேச்சாலோ துன்பப்படுத்தக்கூடாது, ஹிம்சிக்கவே கூடாது. பேச்சால ஹிம்சை பண்றவா சில பேர், மனத்தால ஹிம்சை பண்றவா பல பேர், உடலால ஹிம்சை பண்றவா ரொம்ப சிலர். இந்த 3த்துக்குள்ள நம்ம எப்படி ஹிம்சிப்போம்? உடலால் ஹிம்சை ரொம்பவே குறைவு, அடிச்சேன்னா திருப்பி அடிச்சுடுவார், அதனால உடலால ஹிம்சை பண்ண மாட்டேன். அடுத்தது பேச்சால ஹிம்சை, கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சுன்னு பண்ணிடுவோம். ஏன்னா என்ன சொல்லுவோம்னா, 2 பேர் பேச்சில் பெரிய சண்டை நடந்துகிட்டே இருக்கும். திடீர்னு ஒருத்தர் கை வாங்கிடுவார், உடனே அங்கே கூடி இருக்கிறவா என்ன தெரியுமா சொல்லுவார்? பேச்சளவில் சண்டை இருந்தால் பேச்சோட நிறுத்த வேண்டியதானே, ஏன் கையை தூக்கினீர்கள்ங்கிற மூலியம். அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கே கொஞ்சம் 2ஆம் தரம் யோசிச்சு பாருங்க. பேச்சளவை சண்டை போட்டுண்டா அதோட சண்டையை நிறுத்திருக்கணும் சுவாமி. அதை விட்டுட்டு கை கலப்பில் இறங்கி விட்டுலேனால் அப்போ ஆட்டோமேட்டிக்காக பேச்சு சண்டை அப்ரூவாக எடுத்து பாருங்க. இந்த இடத்துல பேச்சிலேயே சண்டை போடக்கூடாதுன்னு ஒத்துரு நிறுத்துறதே இல்லை. பேச்சளவில் சண்டை போடலாம், கையளவில் கை கலப்பில் இறங்கக்கூடாது. இப்படித்தானே நாம் சாமான்யமாக நினச்சிட்டு இருக்கோம். இது நியாயமான? பேச்சளவில் சண்டை போட்டு துன்புறுத்தினாலும் அது ஹிம்சை தான். கையால் அடித்தா மட்டும்தான் ஹிம்சை இல்லை. பேச்சளவில் தவறான வார்த்தைகளை உபயோகப்படுத்திடுவோம். அவர் புண்படும்படி இவரும், இவர் மனசு புண்படும்படி அவரும் பேசிவிடலாம், அதுவும் ஹிம்சை. அஹிம்சான்னு சொன்னால் பேச்சாலும் துன்புறுத்தக்கூடாது, உடலாலும் துன்புறுத்துவது கூடாது. அப்போ பேசவே வேண்டாமண்ண? வேண்டாமே. நாம் பேசி ஒன்றும் இப்போ ஆக போகிறது இல்லையே. லோகம் என்ன நம்ம பேசுறதுனாலையா நடக்க போகிறது? பேசணும். பேசணும்னா பகவத் விஷயம் ஒன்றைத்தான் பேசணும். அதை தவிர இன்னொருத்தரிடத்துல ஏதானு பேச ஆரம்பித்தால் சண்டை, வம்பு, மனத்தாபம் இதில் தான் போய் முடிய போகிறது. ஆகவே
இது ஒரு பெரிய புரட்சி வந்தாகணும். இப்போ நம்ம எத்தனை லட்சம் பேர் வேலை பார்த்துட்டு இருக்கோம், அலுவலகத்தில் இருக்கோம், எத்தனை உறவுக்காரால் கல்யாண இடத்துல கூடுறோம், எத்தனை பேர் ஆஸ்பத்திரியில் நோயாளியை போய் பார்க்கறதுக்காக போகிறோம், ஆஸ்பத்திரியில் நோயாளியை பார்க்க போகிறோம், கல்யாணத்தில் எத்தனையோ பேரை பார்க்க போகிறோம், யாரோ ஒருத்தர் இறந்து போயிட்டார், அவர் பரவச்சப்புறம் அந்த காரியத்துக்கெல்லாம் போய் சேர போகிறோம், ஆஃபீஸில் வேலை பார்க்குறோம், ஸ்கூலில் போகிறோம், எத்தனை பேரை ஒரு நாளும் மீட் பண்ணுறோம். டெலிஃபோன் அது இருக்கவே இருக்கே. இது இத்தனை இடத்துல பார்த்து பேசுறதை விட அதிகமான பேச்சு அதில் தான் நடக்கிறது. இப்படி எங்கெங்கெல்லாம் நாம் பேசுகிறோன்னு முதல்ல லிஸ்ட் பண்ணிப்போம். பண்ணிவிட்டு அந்த பேச்சில் யாரையான்னு நம்ம துன்பப்படுத்துகிறோமா, யாரையான அவமரியாதை பண்ணுறோமா இருந்தால் அதை திருத்திக்கணும். என்ன யாரையானும்னு ஏன் சொல்கிறேன்னா, யாரோத்தரை நம்ம அவமதிக்கிறோன்னு வச்சுங்கோ, அந்த உடலுக்குள்ளும் அந்த ஆத்மாவுக்குள்ளும் பரமாத்மா தான் எழுந்துள்ளிருக்கார். அவர் என்ன அவமதித்தாலும் எனக்குள்ளும் பரமாத்மா, நான் அவரை அவமதித்தாலும் அவருக்குள்ளும் பரமாத்மா. இப்படி அனைத்திடத்திலும் பெருமான் இருக்கும்போது சர்வ ஜாகிரதையா இருக்க வேண்டாம், எவ்வளவு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். இப்ப நேரே ஒரு விஷயம் புரியறதுக்காக சொல்றேனே, வைகுந்தத்தில் பெருமான் எழுந்தருளி உள்ளார். அங்க நம்ம போறோம்னு வச்சுங்க, பெருமாளை சந்திக்க போறோம். என்ன சொன்னேன், இப்போ சந்திக்க போறோம். வணங்க போல வணங்குவதற்கு கூட நமக்கு தகுதி கிடையாது. ஆனா நான் வைகுந்தத்துல போய் பெருமாளை மீட் பண்ணிட்டு வரலான்னு இருக்கேன். ஒருத்தர் சொன்னா சிரிக்க மாட்டேன், உடனே இவன் யார் அவரை போய் மீட் பண்றதுக்கு, இப்போ காலில் விழுந்து சரணம்னு சொல்லலாம் இருக்கேன்னு பேசுவியா, என்ன நீ மீட் பண்றது? அப்ப அந்த வைகுந்தநாதன் அவ்வளவு உயர்ந்தவர்னு தெரிஞ்சுடுத்தோ இல்லையோ, அதே உயர்ந்தவர் கண்ணனாக பிறக்கிறார், அதே உயர்ந்தவர் ராமனாக பிறந்தார். அந்த கண்ணனோட எத்தனை கோபிகா ஸ்திரீகள் விளையாடினா, கண்ணன்னு சொல்லச்சேவே மடியில் எடுத்து வச்சுன்னு கொஞ்சலாம் அப்படின்னு நமக்கும் தோன்றது. இப்போ அங்க வைகுந்தநாதன் வச்சு இப்படி பார்த்தோம், கண்ணன் வச்சே சிரிச்சுன்னு கிட்டக்க பார்க்குறோம். இப்போ கொஞ்சம் இறங்கி எடுத்து அதுக்கப்புறம் கோவில்கள் தோறும் பெருமான் எழுந்துருள் இருக்காரோ இல்லையோ, ஆங்காங்க விக்கிரக ரூபத்தில் பெருமாள் இருக்காரே, அவர் முன்னாடி போய் நின்றுட்டு வைகுந்தநாதனுக்கு முன்னால் வைகுந்தத்தில் பரமபதத்தில் நின்னால் எத்தனை மதிப்பு மரியாதை பயம் வியப்பு இதோடு இருப்போமோ, அந்த மதிப்பு மரியாதை பயம் வியப்போடு கோவிலில் இருக்கிற விக்கிரக ரூப பெருமாளுக்கு முன்னாடி நிற்கிறோமா? நிற்கல பாருங்க. அப்போ போய் குறான்னு ஏதானு பேசுவோம், யார்கிட்டையானோ இதை கொடுப்போம் அதை கொடுப்போம், ஃபேனை போடுன்னுவோம், அந்த லைட்டை போடுன்னுவோம், எல்லாம் பெருமாள் சன்னதிக்கு முன்னாடியே நின்றுண்டு அந்த அர்ச்சக சுவாமி இடத்துல என்ன குடும்பம்லாம் சௌக்கியமா இருக்கா, பெருமாள் அப்படியே அனாதரிச்சுட்டு அவரை திரும்பியே பார்க்காமல், என்ன ஒரு வாரமா உண்மை இந்த சன்னிதானத்தில் காணோம், ஏதான உடம்பு சரியில்லையான்னா கர்ப்ப கிரகத்துக்கு பக்கத்தில் நின்றுட்டு கேட்போம். இதே கேள்வியை வைகுந்தத்தில் பெருமானுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கிறச்சே பக்கத்துல விஸ்வக்சேனரையோ கருடனையோ வச்சுட்டு என்ன சௌக்கியமா இருக்கீங்களா, என்ன ஒரு வாரமா நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு பெருமாள் இங்க உட்காந்து இருக்கிறச்சு அவரை பார்த்து கேட்போமா? அப்போ வைகுந்தம்னு சொல்லும் போது மனம் உயர்ந்து பயந்து வியப்போட நிற்கிறது. ஆனா இங்க கோவில்ல இருக்கிற பெருமாள்னு சொல்லச்சே நம்ம பெருமாள் தானே பேசிக்கலாம் அப்படின்னு ஒரு அனாதரவு ஒரு அவமரியாதை அங்க வந்துடுறது. இதை விட இன்னும் மோசம் பாருங்க, அதே பெருமாள் நம்ம வீட்டிலே பூஜாரையில வந்துட்டார். அதே பெருமான் தானே, அவர் என் வீட்டு பூஜா ரூம்ல இருக்கிறச்சே அந்த பூஜா ரூம்லேருந்தே ஃபோன் பண்ண ஆரம்பிச்சுடுறோம். ஏன் பல பேர் இப்போ கோவிலுக்குள்ள ஃபோன் பேசுகிறாளே, கையில் கை தொலைபேசியை வைத்துக்கொண்டு கோவில்ல இருந்தே பேசுறது, ஓரத்தில் போய் துப்புறது, ஏதோ தவறான வார்த்தைகள்லாம் பேசுறது, வேட்டியை கட்டி திருப்ப கட்டிக்கிறது, இதெல்லாம் யாராவது 4 பேர் நிற்கிற இடத்துல நம்ம பண்ணிட்டு இருப்போமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பண்ண முடியாது. வெத்தலை பாக்க போட்டுன்னு துப்பினா வெளிநாட்டிலெல்லாம் உடனே டாலராக ஃபைன் போட்டு அனுப்பிச்சி விட்டுடுறா. இங்கே நம்ம கோவில்களில் அதுக்குன்னு ஒரு மூலை வச்சுட்டு இருக்கோம், சிறுநீர் கழிக்கிறதுக்குன்னு இடம் வச்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் நியாயமானு யோசிச்சு பார்க்கணும். ஒருவேளை நேர வைகுந்தநாதனுக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தால் இதெல்லாம் பண்ணுவோமான்னு யோசிச்சு பார்க்கணும். அங்கே மட்டும் பயங்கலந்த மதிப்பு இருக்கு இல்லையா? ஆனால் பெருமாள் இறங்கி வரார், பயம் படுத்து மதிப்பு படுத்து. நம்ம வீட்டில் இருக்கிற பெருமாள் அவருக்கு அர்ச்சனை பண்ணிகிட்டே இருப்போம், அபிஷேகம் பண்ணிகிட்டே திருமஞ்சனம் பண்ணிகிட்டே இருப்போம், கிணுன்னு செல்ஃபோன் உடனே அடிக்கும். அவர் அப்படியே வச்சுட்டு அவருக்கு பாதி இப்போ தான் சக்கரை பொங்கலை கண்ட்ரோலை பண்ணிட்டு இருப்போம். இந்த ஃபோனை எடுத்து ஏதோ பிஸ்னஸ் பேசுறது இல்லை யாருடைய வம்பையோ பேசுறது, 10 நிமிஷம் பேசுகிற வரைக்கும் அப்படியே பெருமாள் காத்துன்னு இருக்கணும். ஒன்றும் தெரியாதா போல நின்றுண்டு ஆட்டம் இவன் பேசி முடிச்சுட்டு வரட்டும், அது வரைக்கும் அவர் பொறுமையாக இருக்கார். அதுக்குன்னு அவர் கோச்சிக்கிறதே இல்லை. இப்படி பகவானே ஓரொரு நிலை இறங்கி வரும்போது நாம் அவமரியாதை பண்ணுகிறோம் என்றால் அப்போ ஒரு மனிதனை எங்கேயானு நாம் மதிப்போமா? மதிக்காம நடந்து நடுறோம். அந்த தப்பைத்தான் துரியோதனன் பண்ணிவிட்டான். பண்ணது தப்பு, அதை புரிந்து கொள் திருதராஷ்டிரா. இது நடந்தால் பகவான் அவமரியாதை செய்தது எவ்வளவு குற்றமோ
அதை விட பெருங்குற்றம் பாகவதர்களை அவமரியாதை பண்ணுவது. உன் மகன் அதை பண்ணியிருக்கிறான், கூறுகிறேன் கேள்.